எல்லாம் செயல்கூடும் எண்ணானை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனியை ஏத்து. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய அன்பான தமிழக மக்களே, இன்று தமிழக வரலாற்றிலே ஒரு முக்கியமான நாளாக அமைய இருக்கிறது. இன்று பார்த்திங்கன்னா மே 14ஆம் தேதி 2025 புதன்கிழமை. இன்றைக்கி என்ன அப்படி ஒரு முக்கிய நாளாக அமைய இருக்கின்றது அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, இது வரலாற்றில் இனி வருங்காலத்தில் இனி ஒரு 5 வருடம் கழித்தோ அல்லது 10 வருடங்கள் கழித்தோ அல்லது இன்னும் பல நூற்றுக்கணக்கான வருடங்கள் கழித்தோ இந்த மே 14ஆம் நாள் என்ற ஒரு நாளை உலக மக்கள் அனைவருமே என்ன நடந்தது அப்படின்றத, எங்கே ஆரம்பித்தது அப்படின்றத இன்றைய நாளில் நடக்கப்படும் நிகழ்வின் மூலமாக இனி வருங்கால தலைமுறை பார்க்க இருக்கிறீங்க. அப்படி என்ன நடக்க இருக்கின்றது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆம், நிச்சயமாக இந்த தமிழக மக்கள் பார்த்திங்கன்னா, இந்த இன்றைக்கு நமது சமுதாயத்தில் இருக்கும் மக்கள் என்ன நிலைமைக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தவறான ஒரு பாதையை நோக்கி அவங்க போயிட்டுருக்காங்க. யாரெல்லாம் அந்த தவறான பாதையில் போயிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த குடிப்பழக்கம் என்கின்ற சொல்ல இருக்கின்ற இந்த குடிப்பழக்கத்திலே பல லட்சக்கணக்கான மக்கள் சிக்கிக்கொண்டு தங்களுடைய வருமானத்தை முழுவதையும் இழந்து, அவர்களும் தங்களுடைய நிம்மதியை தொலைத்து, குடும்பத்தினருடைய நிம்மதியினையும் தொலைத்து, கடைசியில் இறுதியில் துன்பத்தை தான் அடைகிறாங்க. இந்த பழக்கத்திலேருந்து இவங்க மீளணும்னு நினச்சாலும் அவங்களால மீள முடியாது. ஏன்னா இந்த குடிப்பழக்கமானது அப்படி ஒரு அடிமையாக அந்த நபரை, சம்பந்தப்பட்ட நபரை, குடிப்பழக்கத்திற்கு ஆளான நபரை தன்னுடைய அடிமையாக மாற்றி வைத்திருக்கிறது. நம்முடைய நோக்கம் என்னென்னா, இந்த குடிப்பழக்கத்தில் சிக்கி தவிக்கிற இந்த மக்களை மீட்பது தான் நம்முடைய முதல் கண் வேலை. எதற்காக இந்த முயற்சியை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு பல லட்சக்கணக்கான அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்கள், அந்த குடும்பத்தில் இருக்கும் குழந்தைகள், இவங்களுடைய இந்த கஷ்டங்களை பார்க்கும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை அளிக்கின்றது. அப்போ ஏன் இதை நம்மளால் சாதிக்க முடியாது, ஏன் இந்த மக்களை மீட்க முடியாது அப்படின்ற ஒரு முயற்சியாக தான் இன்றைக்கு நாம் எடுத்துருக்கிறோம். மறந்துடாதீங்க, இன்றைக்கி மாலை, அதாவது இரவு 8 மணிக்கு ஜீவகரண்ய ஜோதி யூடியூப் சேனலில் நேரலையில் நாம் பிரார்த்தனை வைக்க போகிறோம். யாருக்கோசரம்? இந்த குடிப்பழக்கம் உள்ள நபர் விரைவில் மீள வேண்டும் அப்படின்னு. அதனால் மறந்துடாதீங்க, இந்த பிரார்த்தனையில் கலந்துக்குங்க. இன்றே உடனடியாக கலந்து கொள்ளுங்கள்.